ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் என்னன்னா ரன் லோலா ரன்ங்கிற ஒரு ஜெர்மன் த்ரில்லர் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். உங்களுக்கு மாநாடு படம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த திரைப்படமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மாநாடு படத்துல வர மாதிரி நம்ம ஹீரோயின் இந்த திரைப்படத்துல ஒரு லூப்ல மாட்டிக்குவாங்க. இந்த திரைப்படம் வேற லெவலா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபரெண்டான மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஹீரோயினோட லவ்வரு மணி நம்ம ஹீரோயினுக்கு போன் கால் பண்றான். நம்ம ஹீரோயினுமே போன் எடுத்து டேய் எங்க போன, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க மணி ரொம்பவே அழுதுகிட்டு நீ எங்க போன, அதுக்காக நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு அழுதுகிட்டே பேசுறான். நம்ம ஹீரோயினுக்குமே மணி என்னாச்சு, எதுக்காக இப்படி பேசுறேன்னு கேட்க மணி இப்போ ரொம்ப அழுதுகிட்டு லோலா எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் செத்துருவோம் போல இருக்கு, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் நடந்தது என்னன்னு என்கிட்ட சொல்றா அப்படின்னு சொல்ல மணி என்ன சொல்றான், எல்லாமே வழக்கம் போல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என் பாஸ் சொன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட இருந்து வைரத்தை வாங்கிட்டு வந்தேன். அந்த வைரத்தை எடுத்துட்டு அவர் சொன்ன இடத்துக்கு போனேன். அங்க போய் வைரத்தை கொடுத்துட்டு பணத்தையும் வாங்கிக்கிட்டேன். பணத்தை வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா நீ அங்க இல்ல, எங்க போன அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், நான் அவனை பார்க்க தான் வந்துகிட்டு இருந்தேன். ஒரு கடையில சிகரெட் வாங்கலான்னு போனேன். நான் சிகரெட் வாங்கிட்டு இருக்கும் போது என் பைக் ஒருத்தன் ஆட்டைய போட்டுட்டு போயிட்டான். என்னால அவனை பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸியை பிடிச்சு நீ சொன்ன இடத்துக்கு வந்தேன். ஆனா நீ அங்க இல்ல, எங்க போன அப்படின்னு கேட்க மணி மறுபடியும் அழுதுகிட்டு நான் வெளியே வந்து பார்த்தேன், நீ அங்க வரல. பக்கத்துலயுமே கால் டாக்ஸி புக் பண்ணலான்னு பார்த்தா எந்த போன் புத்துமே இல்ல. பணத்தை வச்சுட்டு ஏன் நிக்கணுமேனு நடந்து சப்வேக்கு போயிட்டேன். ஒரு ட்ரெயின்ல போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஒரு பிச்சைக்காரன் அந்த ட்ரெயினுக்கு வந்தான். அவன் கீழே விழுக அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. இந்த மாதிரி அங்க போலீஸ்காரங்க வந்ததும் எனக்கு பயமாயிருச்சு. நான் அப்படி கீழே இறங்கிட்டேன். ஆனா இறங்கினதுக்கு அப்புறம் தான் நோட் பண்ணேன் பணத்தை நான் உள்ளே வச்சுட்டேன்னு. திரும்பி நான் ட்ரெயின்குள்ள போகும்போது போலீஸ்காரங்க என்ன புடிச்சிட்டாங்க. அந்த பிச்சைக்காரங்க கிட்டயே அத்தனை பணமும் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே அடுத்த ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி அப்படின்னு கேட்க மணி என்ன சொல்றானா, அதெல்லாம் பண்ண, ஆனா அந்த பிச்சைக்காரன் பணத்தோட எஸ்கேப் ஆயிட்டான். இந்நேரம் அவன் அந்த பணத்தை வச்சுட்டு எங்கெல்லாம் போறானோ என்னெல்லாம் பண்ண போறானோ, வேற நாட்டுக்கு இது போயிருப்பான். நான் செத்த அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுமே உன் பாஸ் கிட்ட இத சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு கேட்க மணி என்ன சொல்றானா, என் பாஸ பத்தி உனக்கு தெரியாது, பணத்தை எல்லாம் தொலைச்சிட்டேன்னா அவன் என்ன நம்ப மாட்டான், என்ன அவன் தொலைச்சிருவான், என்ன பண்ண போறேன்னு மணி பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்குமே நீ கவலைப்படாத, பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்னு சொல்லும் போதே மணி என்ன சொல்றானா, எனக்கு வேற வழியே தெரியல, பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேன், அங்க போய் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு அவனுக்கு அதை கொடுக்க போற அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பயந்துடுறா. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா, மணி அந்த மாதிரி மட்டும் எதுவும் பண்ணிடாத, நீ மட்டும் அங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா காலம் ஃபுல்லா நீ அங்கே இருக்க வேண்டியதுதான், எனக்காக கொஞ்சம் டைம் கொடு, நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்ல மணியுமே ஹீரோயினை பார்த்து 12 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள நீ வரலனா நான் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிருவேன் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினுமே போனை வச்சுட்டு அவ யாருக்கிட்டடா பணம் கேட்கலான்னு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஒருத்தங்களால மட்டும்தான் பணம் கொடுப்பாங்கன்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. அது வேற யாரும் கிடையாது, அவங்க அப்பா. அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பேங்க்ல மேனேஜரா இருப்பாரு, அவர்கிட்ட போனா பணம் கொடுத்துருவாங்கன்னு இப்ப அங்கிருந்து அப்படியே ஓட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயினுமே அப்படியே படிக்கட்டுல ஓடிக்கிட்டு இருக்கா. இது அப்படியே அனிமேஷனா காட்டுறாங்க. அவ அபார்ட்மெண்ட் படிக்கட்டுல ஓடிட்டு இருக்கும் போது ஒரு நாய் வருது. அந்த நாய் கிட்ட மாட்டாம அங்கிருந்து தப்பிச்சு இப்ப அப்படியே ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ ஒரு லேடி குழந்தைய கூட்டிட்டு ரோட்ல போயிட்டு இருப்பாங்க. அவங்கள இடிக்கிற மாதிரி ஹீரோயின் போவா. அந்த லேடியுமே நம்ம ஹீரோயினை கண்டபினிக்கு திட்டுறாங்க. இப்போ அந்த லேடியோட ஃபியூச்சரை கட்டுறாங்க. இந்த லேடி ஒரு குழந்தைய வச்சிருக்காங்களே, அந்த குழந்தைய இவங்க சரியா பாத்துக்கலன்னு போலீஸ் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருவாங்க. இதனால இவங்க பயங்கர டிப்ரெஷனுக்குள்ள போய் ரோட்ல போயிட்டு இருக்கிற எல்லா குழந்தையும் அவங்க குழந்தைன்னு எடுத்துட்டு ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கா. இப்ப அவங்க அப்பாவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா இன்னொரு பொண்ணோட அஃபேர் வச்சிருப்பாரு. இப்ப அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஓடிக்கிட்டு இருக்கும் போது ரெட் கலர் சட்டை போட்டவன் நம்ம ஹீரோயினை பார்த்து ஏய் இந்த சைக்கிள் உனக்கு வேணுமா, வெறும் 70 ரூபா தான், பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கண்டுக்காம அவ பாட்டுக்கு ரோட்ல ஓடிக்கிட்டு இருப்பா. இப்ப இந்த சைக்கிள் காரனோட ஃபியூச்சரை காட்டுறாங்க. இந்த மாதிரி சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் கிட்ட வரலையே
இழுத்து அந்த ஆள் அவனை போட்டு சாத்துன்னு சாத்தி இருப்பாங்க. இந்த அடினால இவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆற மாதிரி இருக்கும். அங்க ஒரு நர்ஸ் கூட பழகி அந்த நர்ஸையே இவன் கல்யாணம் பண்ணி இருப்பான். இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயினோட ஒரு காரை தாண்டி அப்படியே ஓடுறாங்க. இப்போ ஒருத்தர் கார் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு. அவரு நம்ம ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்காரு. ரோட்ல போயிட்டு இருந்த இன்னொரு கார் மேல மோதி பஞ்சாயத்து ஆயிரும். இதே சமயத்துல நம்ம மணி இருக்கான்ல, அவனுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். ஆனா யாருமே அவனுக்கு பணம் தரல. உன்னோட மொபைல் கார்டுல வேற காசு இருந்திருக்காது. அதனால ஒரு பாட்டி கிட்ட இருந்து தான் கார்டை வாங்கி போன் பண்ணி இருப்பான். அந்த பாட்டி கிட்ட, பாட்டி இந்தாங்க உங்க கார்டு அப்படின்னு சொல்ல, அந்த பாட்டி அந்த கார்டை வாங்காம அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வேகமா ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பிச்சைக்கார மேல போய் மோதிர மாதிரி போறாங்க. இந்த பிச்சைக்காரன் வேற யாரும் கிடையாது, நம்ம மணி ஒருத்தங்கிட்ட பணத்தை ஏமாந்துருப்பான்ல அவன் தான். இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா ஒரு பொண்ணோட அஃபேர் வச்சிருப்பாங்களே, அந்த பொண்ணு நீங்க என்ன லவ் பண்றீங்களா சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினோட அப்பாவுமே கண்டிப்பா நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதே சமயத்துல நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா ஆபீஸ்க்குள்ள வந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. இப்ப இங்க இன்னொரு லேடியை காட்டுறாங்கல்ல, இந்த லேடியோட ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னா, அந்த லேடிக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அவங்க கால் ஃபுல்லாமே செயலிழந்துரும். வாழ்நாள் ஃபுல்லா அவங்க வீல் சேர்லயே தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. இதனாலே இவங்க டிப்ரெஷன் ஆகி அவங்க கைய அறுத்துக்குவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப அவசரமா அவங்க அப்பாவோட ரூம்குள்ள வந்து அப்பா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்த உடனே அவங்க அப்பாவோட அஃபேர் வச்சிருக்க அந்த பொண்ணு வெளியே போயிடுவா. நம்ம ஹீரோயினுமே அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு மூச்சு வாங்க பேசிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே பேபி உனக்கு என்னாச்சு, உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே அப்பா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா உங்களால மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அப்பாவுமே என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்பா எனக்கு இன்னும் 5 நிமிஷத்துல $1,00,000 வேணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அப்பா ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவாரு. எதுக்கு உனக்கு அவ்வளவு பணம், என்ன பண்ண அப்படின்னு கேட்க, ஹீரோயினுமே ஐயோ இப்ப எனக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்ல, தயவு செஞ்சு கொடுங்க இல்லாட்டி அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்ல, யார் செத்துருவான்னு ஹீரோயினோட அப்பா கேக்குறாரு. மணி செத்துருவான், ஒரு வருஷமா நான் அவனை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அப்பாவுமே அவன் எவனோ அவன் எக்கடி கட்டு போனா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் பயங்கர கடுப்பாயி கத்த ஆரம்பிக்கிறா. அங்க இருந்த கண்ணாடியே உடஞ்சு போச்சு. இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போறாரு. பேபி நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, நான் இன்னைக்கோ நாளைக்கோ ஏன் இனி உங்க வீட்டுக்கே வரமாட்டேன், நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போறேன், உங்க அம்மாட்ட சொல்லிடு இனி அவளை பார்க்க நான் வரமாட்டேன்னு. நம்ம ஹீரோயினுமே அவங்க அப்பாவை பார்த்து உங்க பொண்ணுக்கு நீங்க இது கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோயினோட அப்பாவுமே நான் முதல்ல உங்க அப்பாவே கிடையாது, நீ ஒன்னும் எனக்கு பிறந்த பொண்ணு இல்லன்னு ஹீரோயினை திட்டி வெளியே அனுப்பிச்சிடுறா. அங்க இருக்கிற செக்யூரிட்டியை பார்த்துமே இனி அவ உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோயினுமே என்னடா பண்றதுன்னு தெரியாம வெளியே வந்து நிக்கிறா. ஒரு பாட்டி கிட்ட டைம் கேட்டுட்டு திருப்பி வர்றா. ஏன்னா 12 மணி ஆறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. மணியுமே மறுபடியும் போன் பண்ணி மித்தவங்க கிட்ட பணம் கேட்க யாருமே பணம் கொடுத்த மாதிரி தெரியல. மணி இப்போ 12 போகுது. அதனால மணி இப்ப என்ன பண்றானா அந்த சூப்பர் மார்க்கெட் கிட்ட போக, இப்ப நம்ம ஹீரோயின் ஏறத்தாழ கிட்ட வந்துட்டாங்க. இவங்க இந்த மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ரோட்ல சில பேரு கண்ணாடியை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த கண்ணாடி மேல முட்டுற மாதிரி போய் முட்டாம அப்படியே நின்றுது. இப்ப நம்ம மணியுமே பார்த்துட்டு ஹீரோயின் வரலன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறான். ஆனா நம்ம ஹீரோயின் அங்க வந்துருவாங்க. மணியை பார்த்து கத்துன்னு கத்துவாங்க. ஆனா மணி அதெல்லாம் கேட்காம சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் துப்பாக்கி எடுத்து மேல சுடுறான். மரியாதையா கைய தூக்குங்க, உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே பயந்து போய் கீழே படுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம மணியை பார்த்து டேய் நான் தான் சொன்னேன்ல வரேன்னு, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்க, நம்ம மணி ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்கிற இதே டைம்ல அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு போலீஸ்காரரு ஷாப்பிங் வந்திருப்பார் போல இருக்கு. அவரு நம்ம மணியை பார்த்து மரியாதையா கண்ண கீழே போடு இல்ல தலை சதறிடும் அப்படின்னு சொல்ல, இத பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பேக வாங்கி போலீஸ்காரரு மண்டையிலே அடிச்சு அவரோட துப்பாக்கிய எடுத்து வச்சுக்கிறா. அந்த போலீஸ்காரருமே உனக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதுமா அப்படின்னு சொல்ல, நம்ம மணியுமே துப்பாக்கி எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்குறான். இப்ப இவங்க கிடைச்ச பணத்தை எடுத்துட்டு அப்படியே வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச தூரத்திலேயே போலீஸ்காரங்க ஹீரோயினை சுத்தி வளைச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினுமே வேற வழி இல்லாம கொள்ளையடிச்ச பணத்தை மேல தூக்கி போட ஒரு போலீஸ்காரன் இதுல பயந்து போய் ஹீரோயின் அப்படியே சுட்டு தள்ளிடுறான். நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறாங்க.
இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மணியை பார்த்து நீ என்ன உண்மையை லவ் பண்றியா அப்படின்னு கேட்க, மணியுமே இது என்ன கிறுக்குத்தனமான கேள்வியா இருக்கு, இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச பொண்ணு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே சும்மா சொல்லாத, அது எப்படி நீ இவ்வளவு உண்மையா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது மணி என்ன சொல்லுவானா, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நீ மட்டும்தான், இந்த உலகத்திலேயே சிறந்த பொண்ணு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நம்ம மீட் பண்ணாமலே இருந்தா என்ன பண்ணிருப்ப, இந்த வார்த்தைகளை இன்னொரு பொண்ணு கிட்ட நீ சொல்லிக்கிட்டு இருந்திருப்ப அப்படின்னு சொல்ல, மணி கொஞ்சம் கடுப்பாயிடுறான். இப்ப நீ என்னதான் சொல்ல வர, என்னை விட்டு நீ போயிருவியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஹீரோயின் என்ன சொல்றானா, அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நான் அவனை விட்டுட்டு போக மாட்டேன், நான் உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்க இருந்துதான் லூஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் மறுபடியும் அவங்க அப்பாவோட ஆபீஸுக்கு ஓட ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே அவ படிக்கட்டுல ஓடுறத அனிமேஷனா காட்டுறாங்க. இந்த வாட்டி அந்த நாய் நம்ம ஹீரோயின எதுவுமே பண்ணல. ஆனா அந்த நாயோட ஓனர் இருந்திருப்பான் பாத்தீங்களா, அவன் நம்ம ஹீரோயின் ஓடும் போது அவங்க காலை தட்டி விட்டுருவான். நம்ம ஹீரோயினுமே கீழே விழுந்து இப்போ ரோட்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும் போது ஒரு லேடி ரோட்ல குழந்தைய வச்சு நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்கல்ல, இப்ப மறுபடியும் அவங்க இடிக்கிற மாதிரியே போறா. இப்ப அவங்களோட ஃபியூச்சரை காட்டுறாங்க. இந்த வாட்டி ஃபியூச்சர்ல அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு லாட்டரி அடிச்சு அவங்க மிகப்பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த சைக்கிள் காரன் நம்ம ஹீரோயினை பார்த்து வழக்கம் போல, ஏய் சைக்கிள் வேணுமா, வெறும் 70 ரூபா தான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே இது திருட்டு சைக்கிள் எனக்கு தெரியும் போடா அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. இப்போ இவனோட ஃபியூச்சரை காட்டுறாங்க. போன வாட்டி ஒரு நர்ஸ கல்யாணம் பண்ணி நல்ல வாழ்க்கையில செட்டில் ஆயிருந்திருப்பான். ஆனா இந்த வாட்டி அவன் ஒரு ஹோம்லெஸ் பீப்புள் ஆகி ஒரு பிச்சைக்காரனா மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணி சூசைட் வரைக்கும் போயிருப்பான். இப்ப மறுபடியும் ரோட்ல வேகமா வர்றா. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு வேற ஒருத்தவங்க கார் மேல வண்டி அடிச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் இன்னொருத்தவங்க மேல வண்டி அடிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த வாட்டி நம்ம ஹீரோயின் அந்த பிச்சைக்கார மேலேயே போய் மோதிடுறாங்க. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோயினுக்கு தெரியல மணியோட பணத்தை இவன் தான் ஆட்டையை போட்டிருக்கானு. நம்ம ஹீரோயின் இப்ப மறுபடியும் ஓடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பாவையும் அவங்க அஃபேர் வச்சிருந்த பொண்ணையும் கட்டுறாங்க. அந்த அஃபேர் வச்சிருந்த லேடி ஹீரோயினோட அப்பாவை பார்த்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நம்ம 2 பேரும் குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்னு கேட்க, ஹீரோயினோட அப்பா இதுக்கு ஓகே சொல்லுவாரு. ஆனா அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குழந்தை உங்களோட இல்லைனாலுமே இதுக்கு நீங்க ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோயினோட அப்பா பயங்கர ஷாக் ஆயிராரு. நம்ம மணியும் வழக்கம் போல போன் பேசுறான். அவனுக்கும் இந்த வாட்டியுமே பெருசா பணம் கிடைக்கல. இப்ப நம்ம ஹீரோயின் பயங்கர போர்ஸா அவங்க அப்பா ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அவரு அஃபேர் வச்சிருந்த லேடியும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினோட அப்பா அவங்க பொண்ணை பார்த்த உடனே பயங்கர டென்ஷன் ஆயிராரு. நீ ஏன் இப்ப இங்க வந்த அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினுமே பயங்கரமா அழுதுகிட்டு, அப்பா எனக்கு பணம் வேணும், தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயினோட அப்பாவுமே அப்ப வேலைக்கு போய் எண்ணமாவல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன், ஆனா எனக்கு இப்ப பணம் வேணும் அப்படின்னு கேட்க, ஹீரோயினோட அப்பாவுமே எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஹீரோயினுமே 1 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அப்பா பயங்கர கடுப்பாயிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா கூட ஒருத்தங்க அஃபேர் வச்சிருந்தாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ண, நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு கெட்ட வார்த்தையில புடிச்சு திட்டிடுவா. இதனால ஹீரோயினோட அப்பா கடுப்பாயி ஹீரோயின் கண்ணத்திலேயே புளிர்னு ஒண்ணு விடுறாரு. இதுல ஹீரோயின் கடுப்பாயி அங்க இருந்து எல்லா பொருட்களையும் தூக்கி வீச ஆரம்பிக்கிறா. இப்ப ரொம்ப கோவமா ஆபீஸ்ல இருந்து அப்படியே வெளியே போய்கிட்டு இருக்கா. இப்போ இங்க ஒரு லேடியை காட்டுறோம்ல, இவளோட ஃபியூச்சர்ல என்ன இருக்குன்னா, இந்த லேடி இந்த ஆபீஸ்லயே ஒருத்தங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருப்பா. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி வெளியே போகும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா, அந்த வாட்ச்மேன் கிட்ட இருக்கிற துப்பாக்கி எடுத்துட்டு அவங்க அப்பாவோட ரூமுக்கு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுமே அவங்க அப்பா ரூமுக்குள்ள வந்து மரியாதையா என் கூட வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அப்பாவுமே உனக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாது, மூலகட்டத்தனமா நடந்துக்காது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கன்னை லோட் பண்ணி அவங்க அப்பா பக்கத்திலேயே சுடுறா. ஹீரோயினோட அப்பாவுமே இதுக்கு பயந்து ஹீரோயினுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவுமே பணம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக நம்ம ஹீரோயின் அவசரத்துல அந்த லாக்கரை சுற்றுவாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே சொல்றாங்க, நீ இங்க இருக்காத, அலாரம் அடிச்சிருச்சு, கண்டிப்பா போலீஸ் வந்துருவாங்க, இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட பொண்ணு பணத்தை கொடுங்க அப்படின்னு கேக்குறா. பணம் எடுத்து கொடுக்கறவருமே இங்க வெறும் $80,000 மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என்ன சொல்றானா, பேலன்ஸ் பணத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றா. இப்போ அந்த பணத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஹீரோயின் குப்பை கவர்ல போட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு ஆபீஸ்க்குள்ளேயே துப்பாக்கியை போட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லா போலீஸா இருப்பாங்க. போலீஸ்காரங்க கிட்ட மாட்டோம்னு நினைச்சா போலீஸ்காரங்க நம்ம ஹீரோயினை பிடிச்சு, உனக்கு என்ன அறிவு இருக்கா, பேங்க்குள்ள ஃபுல்லா
கொள்ளக்காரங்களா இருக்காங்க, மரியாதையை வீட்டுக்கு போன்னு சொல்ல ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமா இப்போ அங்கிருந்து ஓடி வந்துடுறா. இப்போ நம்ம மணியை காட்டுறாங்க. மணி 12 ஆயிருச்சு. அவன் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போலான்னு பாக்குறான். நம்ம ஹீரோயின் இப்போ வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. அங்க ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. அந்த ஆம்புலன்ஸ் பார்த்து எனக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருமே இதான சேவாட்டாவா, மரியாதையா போ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினோட பேசிட்டே போனதுனால தூரத்துல வந்த கண்ணாடி மேலேயே போய் அந்த வண்டி ஏத்திடுது. இப்ப நம்ம ஹீரோயினுமே மணியை பாத்துறாங்க. மணிய தடுத்து நிறுத்திடுறாங்க. இப்ப நம்ம மணியை ஹீரோயினும் சேரலான்னு போகும்போது அதே ஆம்புலன்ஸ் நம்ம மணியை வந்து ஏத்திடுது. இப்ப மறுபடியும் லூப் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அவங்க அப்பா ஆபீஸ் போறதுக்காக இப்ப வேகமா படிக்கட்டுல ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டியுமே அந்த நாய் நம்ம ஹீரோயினை பார்த்து மறைக்கிற மாதிரி வருது. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த நாயை பார்த்து கத்துறாங்க. அந்த நாயை பயந்து போயிருது. இப்ப வழக்கம் போல அந்த ரோட்ல ஓட அந்த லேடி மேல கொஞ்சம் கூட இடிக்காம அவ ஓடுறா. இருந்தாலுமே இந்த லேடி நம்ம ஹீரோயினை பார்த்து திட்டுறாங்க. இந்த வாட்டி இந்த லேடியோட ஃபியூச்சர் எப்படி இருந்திருக்குன்னா, இந்த லேடிக்கு கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தியாகி கடவுளை பத்தி பரப்புற மத போதகரா வேலை பார்த்துட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோயின் ஓடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா போய் அந்த சைக்கிள் கார மேல போய் மோதி இருப்பா. அந்த சைக்கிள் காரனை பார்த்துமே சாரி மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த சைக்கிள் காரன் அவன் என்ன பண்றானா, ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டு இருக்கான். இந்த சைக்கிள் காரன் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு இருக்கான்ல, அந்த இடத்துலதான் அந்த பிச்சைக்காரன் உட்கார்ந்து பர்கர் சாப்பிட்டு இருப்பான். அந்த பிச்சைக்காரனுமே இந்த சைக்கிள் காரனை பார்த்து உனக்கு பர்கர் வேணாம் சொல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல இந்த சைக்கிள் காரனுமே அந்த பிச்சைக்காரனை பார்த்து 70 ரூபா தான், 70 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த சைக்கிள் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல இந்த பிச்சைக்காரனும் சைக்கிள் எடுத்துட்டு ராஜா மாதிரி சுத்த ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் அப்படியே ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஓடுறத பார்த்து ஒருத்தர் இன்னொருத்தங்க மேல வண்டி அடிச்சிருப்பார்ல, இப்போ அந்த மாதிரி எதுவும் நடக்காம நம்ம ஹீரோயின் அந்த கார் மேலேயே போய் விழுகிறா. இந்த கார்காரரை நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். 2 பேர் ஒரு மாதிரி பாத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே நான் கிளம்புறேன்னு இப்ப அங்கிருந்து ஓடிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அந்த லேடியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. இந்த மாதிரி மேயர்ஸ் உங்களை பார்க்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல இந்த மேயர்ஸ் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் இப்போ ஒருத்தங்க வண்டியில போய் விழுந்தாங்களே அவங்கதான் மேயர்ஸ். இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கிற இதே சமயத்துல இந்த மேயர்ஸோட கார்ல ஏறி அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினுமே அவங்க அப்பா ஆபீஸ் கிட்ட வந்து அவங்க அப்பாவை பார்த்து அப்பா நில்லுங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினோட அப்பாக்கு காது கேட்காம அவர் பாட்டுக்கு போயிருவாரு. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம மணியை காட்டுறாங்க. நம்ம மணி வழக்கம் போல போன் பூத்துல வேற யாருக்கிட்டயாவது பணம் கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த வாட்டியுமே அவனுக்கு பணம் கிடைக்கல. அந்த பாட்டி கிட்ட வழக்கம் போல காடை கொடுக்கலான்னு போக அந்த பாட்டி இந்த வாட்டியுமே காடை வாங்காம அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. இப்போ அந்த பாட்டி போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிச்சைக்காரன் சைக்கிள்ல ஜாலியா போயிட்டு இருப்பான். நம்ம மணி இதை பாத்துருவான். ஏய் நில்றா அப்படின்னு சொல்ல நம்ம மணி அந்த பிச்சைக்காரனை ரோட்ல துரத்த ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி வேற லெவல சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது மேயர்ஸும் ஹீரோயினோட அப்பாவும் கார்ல இந்த ரோட்ல தான் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம மணி எக்கு தப்பா ஓட நம்ம ஹீரோயினோட அப்பா வந்த காரு ஆக்சிடென்ட் ஆயிருது. இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மணி எதுவும் தப்பு பண்ணிட கூடாதுன்னு அவனை தடுத்து நிறுத்துறதுக்காக சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது இவங்க ஒரு லாரியில் அடிபட்டு செத்து போயிருந்திருப்பாங்க. ஆனா அந்த லாரி இவங்க மேல மோதல. அந்த லாரிக்காரனுமே பார்த்து போமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல ஒரு கெசினோ இருக்கு. இப்போ அந்த கெசினோக்கு போய் சூதாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சூதாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிக்கிறாங்க. கிடைச்ச கொஞ்சம் காசை வச்சு அந்த பால் மட்டும் 20ல விழுந்துச்சுன்னா 1 லட்சம் ரூபாய் எனக்குன்னு பெட்டு கட்டுறாங்க. இப்போ அது அப்படியே சுத்த ஆரம்பிச்சுது. எல்லாருமே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினால பிரஷர் தாங்க முடியல, பயங்கரமா கத்துறா. அங்க இருந்த பாதி பொருள் உடஞ்சு போயிருது. கரெக்டா நம்ம ஹீரோயின் பெட் பண்ண 20ல தான் அந்த பால் போய் விழுந்திருக்கும். அவங்க கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கிக்கிறா. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம மணி காட்டுறாங்க. நம்ம மணி பிச்சைக்காரன் துரத்திக்கிட்டே இருக்கான். இப்போ அவங்க கிட்ட இருந்த கண்ணை வச்சு அந்த பிச்சைக்காரனை பிளாக் பண்ணி மரியாதையா பணத்தை கூட அப்படின்னு சொல்ல அந்த பிச்சைக்காரனுமே இந்த பணத்தை விட்டுட்டா நான் என்ன பண்றது, உன் துப்பாக்கியை கொடு, உனக்கு பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல நம்ம மணியுமே பணத்தை வாங்கிட்டு துப்பாக்கி கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுவான். இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கால அவ வேகமா ஓடி வந்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ரோட்ல போயிட்டு இருக்கும் போது அந்த ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸ் கண்ணாடி மேல இடிச்சிட கூடாதுன்னு வண்டியை ஒரு நிமிஷம் ஸ்லோ பண்ணுவான். நம்ம
ஹீரோயின் இப்போ அந்த ஆம்புலன்ஸ்குள்ள ஏறிடுவாங்க. ஆம்புலன்ஸ்குள்ள ஏறி பார்த்தாதான் தெரியுது ஹீரோயினோட அப்பா அந்த ஆம்புலன்ஸ்ல தான் இருப்பாரு. அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்தவருமே யார் மணி அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினோட அப்பாவோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கையை பிடிச்ச உடனே அவங்க அப்பா நல்லா ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோயினுமே அவங்க அப்பாவை காப்பாத்திட்டு மணியை பாக்குறதுக்காக அந்த ரோட்ல வந்து நிக்கிறாங்க. பார்த்தா நம்ம மணியோட பாஸ் கிட்ட பணம் கொடுக்கறத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. நம்ம மணியுமே ஹீரோயினை பார்த்து ஏன் இவ்வளவு நீ பதட்டமா இருக்க, எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயினும் மணியை நடந்து போறாங்க. நம்ம மணி உன் கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, இங்கே இந்த திரைப்படம் ரொம்ப சந்தோஷமா ஒரு முடிவுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திரைப்படம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல்ல இருக்கிற மித்த வீடியோக்களை பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை பாக்குறேன். பாய்.